ஹலோ மை டியர் லேர்னிங் மேட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் ரிப்போர்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் மட்டும் எனக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த லிஸ்ட் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு செலக்ட் ஆல் செக் பண்ணிவிட்டு பாஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் மட்டும் வந்துடும். பட் இங்கே என்ன ஆகிருக்குன்னா சீரியல் நம்பரில் ஷஃபில் ஆகிருக்கு. ஸோ சீரியல் நம்பர் சீரீஸாக வரல. இன்கேஸ் இது நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இது நமக்கு ப்ராப்பராக வந்து இருக்காது. ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா இஃப் அண்ட் சப்டோட்டலுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு delete கொடுத்துட்றேன். தென் இங்கே ஈக்குவல் டு இஃப் டேக் சப்டோட்டல் டேக் 103 நம்பர் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே எனக்கு ஓவர்லே ஆனதால் நான் மேனுவலாகவே B2ங்கிற செல் வந்து டைப் பண்ணுறேன். தென் B2 கொடுத்துட்டு காலன் கொடுத்துட்டு அகெயின் B2ங்கிற செல் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நான் ஒரு B2 கொடுத்தேன் இல்லைங்களா, இன்சர்ஷன் பாயிண்ட்டை அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 கமா கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறேன். கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு அகெயின் இங்கே நம்ம சப்டோட்டலுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அகெயின் இதே ஃபார்முலாவை தான் இங்கேயுமே கொடுக்கும். சப்டோட்டல் டேக் 103 கமா B2 காலன் B2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த B2வை F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அத்தனை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ 1 2 3 ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து ஸோ இது நான் டபுள் கிளிக் பண்ணேன்னாவே எனக்கு நம்பர் வந்து சீரீஸாக வந்துடும். இப்போ நான் இதில் ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு நம்பர் சீரீஸாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.